அவங்களுடைய அடுப்பங்கரை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கொதிச்சுட்டே இருக்கும் சாம்பார். அப்படியே பார்த்தீங்கன்னா கறியோட இப்போ தான் பார்த்தீங்கன்னா களியெல்லாம் உருட்டிருக்காங்க. நான் களி தான் கேட்டேன், ஆனால் களி வந்து ரெடியாக இல்லை. அதனால் வந்து சாதமே சாப்பிட்டேன். சரிக்கா களி இட்லி 30 ரூபா தான் சார். அதான் நீங்களாம் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? 10 மணி ஆகிடும். 10-12 மணி ஆகிடுங்க. தான் ஹோட்டலுக்காரோடைய நிலைமை. கருப்பு கலர் கூலி. இது நாட்டு மாடு தான், ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது நாட்டு மாடா வேறு ஏதாவது? நாட்டு மாடு தான். எந்த ஊர் மாடுனா? எந்த ஊர்? திருவண்ணாமலைங்களா? சரி. அதுவும் காளையாண்ணா? ரெண்டுமே காளை தான். பல்லுண்ணா? 4 நாள் பல்லு. நம்ம ஒரு மீசக்காரர் பற்றி செம்மையாக வந்துக்கிறாரு இன்றைக்கி. ஏதோ பொண்ணுக்குன்னு பார்க்க வந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். சந்தைக்கு வந்தாரா இல்லை பொண்ணு பார்க்க வந்தாரான்னு தெரியல. அவரும் ஒரு கூலி தான் கொண்டு வந்திருக்காரு. 4 6 பல்லு. மாடு வந்து 30,000 தான் சொல்லியிருக்காங்க இந்த காளை. எத்தனை பல்லு? சரி பல்லு மாடுங்க. முடிஞ்சு தமிழ் உறவுகளுக்கு கேஎஸ் வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து ஊத்தங்கரை மாட்டு சந்தையில் தான் இருக்கோம். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது ஊத்தங்கரைக்கு. ஸோ நம்ம சேனலை பார்த்துட்டு இருப்பீங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ நீங்களும் கிளிக் பண்ணி உடனே பார்க்கலாம். முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்காவது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊத்தங்கரை மாட்டு சந்தை என்ட்ரன்ஸில் தான் இப்போ நிற்கிறோம். ஸோ கறவை மாடுகளில் வந்து சேல் ஆகிட்டுருக்குது. ஸோ கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. மார்கழி மாதம் பிறந்த உடனே பார்த்திங்கன்னா வாங்கிறதுக்கு உண்டான ஜனங்க வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துட்டுருக்காங்க. ஸோ வியாபாரமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஊத்தங்கரை சந்தையில் தான் மொத்த விலை நிலவரங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை வந்து கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கூட வியாபாரம் பண்ணி பார்க்கல. எந்த ஊர்? என்ன மாடு வாங்க வந்தீங்களா? சரி. அம்மா சூப்பர்ப்பா. வியாபாரம் வந்து 30 ரூபா நடந்துட்டு இருக்குது. எந்த சேனல் சார்? யூடியூப்ல கேஎஸ் வெங்கட். கேஎஸ் வெங்கட்.
குடியானாக்கா ஒரு இரநூறுபா குடியா ₹1 தர மாட்டேன். செம்மையாக வேறு வியாபாரம் சூடாக இருக்குது. காலையில் டைமில் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். ₹1000 அதிகம் எனக்கு கணக்கு. இன்னைக்கு ஊத்தங்கரை சந்தை வந்து கொஞ்சம் ₹1000 அதிகம் கணக்கு. நல்லா இருக்குது, கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. ₹1000 அதிகம். ஏன் குடியா இரநூறுபா சௌகரியப்பட்டா கொடுத்து உங்கள் ₹1 தர மாட்டேன். உங்கள் தானே? ₹1 தர மாட்டேன். தாத்தா அது பார்த்து அம்மாடு நான் ₹1 தர மாட்டேன்பா. நான் தர மாட்டேன். எனக்கு வேணாம். என் வாட்டி கொடுத்து இல்லை வர குடிச்சு போங்க. குடிச்சு போங்க. குடிச்சு போங்க. ஒரு 14 சொல்றாருங்க. 14,500 சொல்லிட்டு இருக்காராம். வியாபாரம் வந்து நல்லா சுறுசுறுப்பாக பேசிட்டு இருக்காரு. தாத்தா வந்து ₹1 கூட காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கு காலில். நாட்டுக்கு சொல்லிக்குதுன்னு சொன்னாரு. அவர் மாடை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. மாடு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வியாபாரம் ஆகட்டும். இல்லை மாடு யாரு அவருதா? சரி சேனல் போடுங்க. வரேன். ஆறு மணிக்கு வரணும். ஈவினிங் சாயந்தரம் 6 மணிக்கு. சரி நம்ம அப்படியே உள்ளே போவோம். ஸோ இங்கே வந்து என்ட்ரன்ஸில் இந்த பால் மண்டலாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து வியாபாரம் ஆகிட்டுருக்கு. இல்லை ஜெர்சி தான் பரா இங்கே வழியிலே பிடிச்சிடுறாங்க. எடுத்துன்னு வந்தீங்களா? சரி கேஎஸ் இது யூடியூப் சேனல் கேஎஸ் வெங்கட். அவர் எடுங்க, அவர் தான் எல்லா சந்தைக்கும் போகிறார். அவர் தான். நீ எந்த ஊர்னா? எந்த ஊர்? நான் கம்பைனில் கம்பெனிங்களா? சரி மாடு எடுத்துகிட்டு வந்தீங்களா? வாங்க மாடு எடுத்துகிட்டு வந்தீங்களா? வாங்க வந்து வாங்கி வைக்கிறோம். ஓஹோ 11,500 சொல்லியிருக்காங்க இந்த ஜெர்சி கண்ணுக்குட்டி. யூடியூப் சேனல் பரவாயில்லையா? இன்னைக்கு எப்படின்னா இருக்கு மார்கழி போகிறதாடி கொஞ்சம் ஆமாம் மார்கழி போகிறதாடி கொஞ்சம் பரவாயில்லையா? ஆமாம். ஆனால் பனி தான் இன்னும் கிளியர் ஆகலை. மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிடிச்சிட்டு வராங்க. இப்போ தான் மாடு வந்துகிட்டே இருக்கு, வியாபாரம் வந்து ஆகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி வந்து பரவாயில்லைங்க, சந்தை கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாம் ஒர்த்தாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சந்தை. கண்ணுக்குட்டி கொண்டு வந்தது 2 கண்ணுக்குட்டி, நாட்டு கண்ணுக்குட்டிங்க. ஸோ இப்போ தான் சந்தைக்குள்ளே என்ட்ரி ஆகுது கண்ணுக்குட்டிங்க. ஸோ நல்லா இருக்குது, போயிட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருங்களா இந்த காலையில் வந்து ஏற்காலைங்க. ஸோ வண்டியும் ஓட்டலாம். ஸோ செவல கலரு பார்த்திங்கன்னா இது வந்து 1 லட்ச ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. பல் வந்து 6 பல்லுங்க. ஸோ பார்க்குறதையே வந்து செம்மையான ஒரு கலராக இருக்குது. மாடுங்கள்லாம் வந்து தரமாக வந்து என்ட்ரன்ஸில் நிற்க வச்சுருந்தாங்க. ஸோ கொம்பெல்லாம் சீவி அழகாக கொண்டு வந்திருக்காங்க காளைகள்.
1 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. செங்கத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க மாடு. சூப்பராக இருக்குங்க ஜோடி பார்க்குறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த மாட்டோட திமிலெல்லாம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது. ஸோ செம்மையான ஜோடி வாங்கிட்டு போயிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு வச்சு வளர்க்கலாம். ஸோ ஏறு வண்டி ஓட்டுதுங்களா ஐயா? ஏறு வண்டி ரெண்டுமே வந்து பழகிருக்காங்களாம். ஸோ காளைகள் வந்து சூப்பர். ஜவாத மலையிலேருந்து கொண்டு வந்த காளை இது. கொஞ்ச நேரம் சந்தியா வந்து மேலே வந்து கை வச்சுட்டாங்க. செம்மையாக ஒரு அலப்பறை பண்ணி விட்டுருச்சு. ஒருத்தரை காலெல்லாம் விரிச்சு. ஸோ ஜவாது மலை கலைஞது ஜவாது மலைலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. பல்லு வந்து பார்த்தீங்கன்னா 6 பல்லு சொல்லியிருக்காங்க. ரேட்டு சொல்லலை, பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய மாடுங்க இருக்கிறதுல. ரொம்ப பெருசாக இருக்குது. கொம்பும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொம்பு. அப்படியே என்னவோ சோளம் மாதிரி இருக்குது கொம்பு. மாடு எப்படி இருக்கு பாருங்க. சரியான கொம்பு. பல்லு சரியா இருக்குண்ணா. எவ்வளோ சொல்லிடுறேன்? 45 சொல்லியிருக்காங்களா அந்த மாடு. நாட்டு மாடுங்க எல்லாம் 8 பல்லு மாடு தான். நிறைய மாடு வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா. வண்டி மாடுகளும் அந்த பக்கம் இருக்குது, வண்டி மாடும் அந்த பக்கம் இருக்குது. அதான் போய் பார்க்கலாம். ஸோ லைனில் பார்த்தோன்னா இப்போ நிறைய மாடு அந்த பக்கம் நின்றுட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஊத்தங்கரை சந்தையில் வந்து நின்றுட்டுருக்க மாடுங்க. செவலை கலரு செவலை பார்த்திங்கன்னா ஜோடி வந்து நின்றுட்டுருக்கு மாடு. ஸோ சூப்பராக இருக்குது செவலை. ரேட்டு வந்து சில பேர் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, தப்பாக நினைக்காதீங்க. ஸோ ரேட்டு சொல்லாதவங்கள்ட்ட நம்ம எப்படி வந்து ரேட்டு கேட்க முடியும்? ஸோ ரேட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ரேட்டு வந்து சொல்கிறதில்ல. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கீங்க, யூடியூப்பில் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிற ரேட்டு தான் நம்ம வந்து சொல்கிறோம். இருந்தாலும் கூட அவங்க வந்து ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி. கண்ணுங்க கராய் மாடு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது மாடு. சூப்பராக இருக்குது மாடு. செம்மையாக இருக்குது பாருங்கள். ஜோடி ஒரே மாதிரி இருக்குது. வியாபாரம்லாம் இப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டுமே காளை மாடுங்க எல்லாம். கண்ணு மாடுங்க, கண்ணு குட்டியோட இருக்கு. எல்லாம் பாருங்க, நம்ம நாட்டு மாடு. நம்ம ஊர் மாடு தானே இது? ஏன்னா நம்ம ஊர் மாடு தானே? ஓ, ஜவாது மலை வீரப்பனவரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மாடு. பாருங்கள் எப்படி இருக்கு.
தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. ரேட்டு மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரேட்டு வந்து இப்போ வாங்கிட்டு போகிறவங்க வந்து கொஞ்சம் கூட தான் வச்சு விற்பாங்க. முடிகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி மாடுங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இதெல்லாம் நல்லா கூலி டைப்பில் 4 பல்லு காளை இது. ஸோ செம்மையாக இருக்குது. அதுவும் சரி, அந்த பக்கம் ஒன்று இருக்குது கூலி. ஸோ அது கொஞ்சம் குள்ளமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட் போகணும்னு நீங்களே வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ ரேட்டு வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம என் பேரில் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ நம்ம மாடு மட்டும் காமிக்கிறேன். வேணுன்றவங்க வந்து தயவு செஞ்சு நேரில் வந்து சந்தையில் வந்து மாடெல்லாம் வாங்கிக்கோங்க. ஸோ அதுதான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். ஸோ ஒரு சில பேர் மட்டும்தான் பேசுவாங்க. ஸோ அவங்ககிட்ட முடிஞ்சால் டீட்டெயில் கேட்கும். அப்படி இல்லைன்னா மொத்தம் சந்தையை வந்து காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி மாடுங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஐடியா கொடுக்க முடியும். மாடு வந்து 30,000 தான் சொல்லியிருக்காங்க இந்த காளை. எத்தனை பல்லு? சரி பல்ல, சரி பல்லு மாடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறவங்ககிட்ட நான் வந்து பல்லு இது மட்டும் வந்து நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சரி பல்லு 30,000 வந்து சொல்லிட்டு ஐயா. 4 பல்லா? 6 பல்லாம். சரி 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 சரியா, சூப்பர் சூப்பர். ஸோ 6 பல்லுங்க. அது நம்ம ஒரு மீசக்காரர் பற்றி செம்மையாக வந்துக்கிறாரு இன்றைக்கி. ஏதோ பொண்ணுக்குன்னு பார்க்க வந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். சந்தைக்கு வந்தாரா இல்லை பொண்ணு பார்க்க வந்தாரான்னு தெரியல. அவரும் ஒரு கூலி தான் கொண்டு வந்திருக்காரு. 4 6 பல்லு. எவ்வளோ சொன்னீங்க? 45 சொன்னா. 45 சொன்னா. 35. சரி 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 சரி, நல்ல கூலி டைப் தான். கூலிங்க 45,000 வந்து சொல்லியிருக்காரு. சரியான சைஸெல்லாம் ஒரு வண்டி மாடுங்க. ஒரு ஜோடி பண்ண வந்துருக்காங்க, வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஊத்தங்கரை சந்தையில் பல்லு சரியாக போச்சு. பல்லு வந்து சரி பல்லுங்க, வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரே ஒன்று தான் கேட்குறாங்க. புரியல, 60 தாண்டா தான் ஒரு மாடு. ஜோடினா 1,00,000 ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க. ஒரே ஒரு மாடுங்க, ஒரே ஒரு மாடு வந்து 60 ரூபாய்க்கு மேலே தான் சொல்லிகிட்ருக்காரு. 60 ரூபாய்க்கு மேலே வந்தால் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. வியாபாரம் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஜோடி அந்த பக்கம் ஒரு மாடு இருக்குது. ஆனால் கொம்பு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொம்பு மட்டும். ஸோ பார்த்திங்கன்னா இதை 1,00,000 ரூபாய்க்கு மேலேங்க அந்த வண்டி மாடு. ஸோ இன்றைக்கி ஊத்தங்கரை சந்தையில் இதுவும் ஒரு நல்ல தரமான ஜோடின்னு சொல்லலாம். காங்கேயம் மாடுங்க, காங்கேயம் காளை ஒன்று தான் வந்திருக்குது. என்ன பண்ணல பல் பல் இது நாட்டு மாடு. நாட்டுவா? காங்கேயம் மாதிரி இருந்தது. காங்கேயம் இல்லையா, நாட்டு மாடு. அது பல்லு 4 பல்லு. 6 பல்லு. 4. ஸோ 4 பல்லுங்க, நாட்டு மாடுங்க தான். இதுவும் ஜோடி தான், ஏர் மாடு ஜோடி. கண்ணுக்குட்டி நல்லா இருக்குங்க. சிங்கிள் கண்ணுக்குட்டி கொண்டு வந்திருக்காரு. எந்த ஊர் கண்ணு? ஆந்திரா? செங்கத் சைடா? சரிண்ணா சரிண்ணா சரி. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லலாம்.
25,000 சொல்கிறேன். இது மட்டும் 25,000 வந்து சொல்லியிருக்காங்க. செங்கத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அண்ணன். 20,000 வந்தால் கொடுத்துறேன். சரிண்ணா 20,000 வந்தால் கொடுத்துட்றாராம். சூப்பராக இருக்கு. பல் வச்சுருக்கா? இன்னும் பல் வைக்கலையா அந்த கண்ணு? நல்லா இருக்கு கண்ணு. 22,000 சொல்லி 20,000 வந்தால் கொடுத்துட்றதா சொல்லியிருக்காரு. எல்லாம் வண்டி மாடு, ஒன்றே வாணிங்க ஜோடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கடை தான். எல்லாமே பாரு இந்த வாரம் வந்து இருக்கிற மாடுங்க இதெல்லாம் சூப்பராக இருக்கும். யூடியூப்ண்ணா போறாரண்ணா இல்லை யூடியூப்ண்ணா யூடியூப் சேனல் வணக்கம் ப்ரோ. நீங்கள் எந்த ஊர்ண்ணா? நான் மற்றப்பள்ளி. நீங்கண்ணா? ஊத்தங்காரை. ஓகே. இந்த வாரம் எப்படி இருக்குது? மார்கழி பிறந்துருக்குது, வியாபாரமே இல்லை. ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, முன்னோட பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் பரவாயில்ல. இப்போ வந்து கார்த்திகை மார்கழி வியாபாரம் டல். கொஞ்சம் மார்கழி 15 மேலே கொஞ்சம் அதனால கொஞ்சம் வியாபாரம் டல். சரிண்ணா. வேறு எதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ ஒரு அண்ணனை பார்த்தோம்ல, அங்கே ஒரு கண்ணு அவர் தானே இது கண்ணு ரெண்டும். 45,000 சொல்கிறேன் தலைவரா. 45 சொல்கிறேன். நல்ல நாட்டு பொறுத்து ஆண்டிப்பூர் கண்ணுங்க. கண்ணு. ஆனால் இதுவும் பல்லு வைக்கலண்ணா? வைக்கல வருஷம் பல்லு வைக்கும். சரி. ஒரு வருஷம். இப்போ ஒரு வருஷம் கண்ணு தானே அது? ஆமாம், ஒரு வருஷம். 1.5 வருஷத்துக்கு கண்ணு. 1.5 வருஷம் கண்ணு. இன்னும் பல்லு வைக்கல. இன்னும் ஒரு வருஷம் ஆகுமா பல்லு வைக்கிறதுக்கு? 45,000 சொல்லியிருக்காரு. அதுவும் காளையாண்ணா? ரெண்டுமே காளை தான். பல்லுண்ணா? 4 பல்லு. ஸோ ரெண்டுமே காளைகள். 4 பல்லுங்க இது. நமக்கு எந்த ஊர்னா? எங்கேருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் செங்கம்பக்கம். செங்கம்பக்கம். எந்த ஊர்னா? மேல்பெண்ணாத்தூர். ஓகே. 4 பல்லுங்க. செங்கத்துலேருந்து வந்திருக்காங்க. ஸோ மற்றப்பள்ளி ஊத்தக்கார சந்தையெல்லாம் வந்து போவாங்க. ஸோ 4 பல்லு காளைகள். ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நீங்கள்? கஸ்டமருக்கு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? இப்போ 70,000 வேலை சொல்லுங்க. 70,000 சொல்லியிருக்கீங்க. ஃபிக்ஸடு கிடையாது, பேசி வாங்கிக்கலாம். சரிண்ணா. 70,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ₹70,000 வந்து ரேட்டு சொல்லியிருக்காங்க. காளைங்க நல்லா தரமாக இருக்குது. காளைங்க 4 பல்லு தாங்க. செங்கம் பக்கம் இருந்து வந்திருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. ஏர் மாடுங்க. ஒரு ஜோடி காளைங்க செவலை. ஒன்று வந்து செவலை, இன்னொன்று வந்து வெள்ளை மட்டியில் இருக்குது. எந்த ஊர் மண்ணா? எந்த ஊர்? திருவண்ணாமலைங்களா? சரி. திருவண்ணாமலையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஊத்தங்கரை மற்றப்பள்ளி போவீங்களா? இது ஊத்தங்கரை. இல்லை நீங்கள் மற்றப்பள்ளி போவீங்களா? மற்றப்பள்ளியும் போவீங்க. ஓகே. சரி. என்ன பல்லுண்ணா இது? சரியா போச்சு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 95,000 ரேட்டு வந்து சொல்லியிருக்காங்க அண்ணன். ஸோ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ காளைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமான காளைங்க. 2 ஜோடி. இந்த ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா ஏறு வேறு என்ன வண்டிங்கெல்லாம் ஓட்டுதால? வண்டி மட்டும்தானே இல்லை ஏறு? ஏறு வண்டி ரெண்டுமே. ஏறு வண்டி ரெண்டுமே வந்து ஓட்டு தான். சூப்பராக இருக்குது. ஊத்தங்கரை சந்தைக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. தரமான காளைங்க. 95,000 ரூபா வந்து ரேட் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பஞ்சு இதுதாங்க காளை வந்து நல்லா தரமான காளைங்க. நல்லா லென்த்தும் சரி, நல்லா வெயிட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது.
புங்கனூர் கூட்டை மாடுங்க, காளை மாடு. எவ்வளோ ஹைட் இருக்குது பார்த்தீங்கன்னா. குட்டை ரகத்தை சேர்ந்த புங்கனூர் குட்டையா. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டிக்கு மேலே ஹைட்டு அவ்வளோதான் இருக்குது. செம்மையாக இருக்குது. ஒரே ஒரு காளையை கொண்டு வந்திருக்காங்க. என்ன பல்லு ரேட்டு நான் ஐயா கிட்ட கேட்போம். என்ன பல்லு அது? பல்லு 6 பல்லு. ரேட்டா 37 சொல்லிடுங்க. 6 பல்லு 37. இது அந்த ஆந்திரா மாடு தானே, அந்த குட்டை மாடு தானே? வேலைக்கு வாங்கிட்டு வந்தேன். அதான் சரி, அதான் குட்டை மாடு தான். இது புங்கனூர் குட்டைன்னு சொல்லுவாங்க. புங்கனூர் குட்டை மாடு தான். அவர் விலைக்கு வாங்கிட்டு வந்துடுறான். ஒரு இது வந்து ப்ரீடுக்கு வந்து யூஸ் பண்ணலாங்க. மாடு வந்து குட்டை, புங்கனூர் குட்டை மாடு தான். மாடு ஒன்று நல்லா வெறப்பாக நிற்கிதுங்க, ரேஸ் காலை மாதிரி. கயிறு ஒரு வண்டியில் ஒன்று போட்டு கையில் ஒன்று பிடிச்சிருக்காரு அண்ணன். வணக்கம் நல்லா இருக்கு. என்ன சேல்ஸ் ஆகல? என்ன பல்லு அது? 4 பல்லாகுது. என்ன மாடா? ரன்னிங் மாடா? சரி. எவ்வளோ சொல்லிடுறீங்க? 49,000 சொல்லியிருக்காரு. எந்த ஊர் மாடு அது? திருவண்ணாமலை தான் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மற்றப்பள்ளி, திருவண்ணாமலை இந்த சைடில் தான் அந்த நாட்டு மாடுங்க நிறைய வருது. இப்போ 49,000 சொல்லியிருக்காங்க. 4 பல்லுங்க மாடு. காளை, ரன்னிங் காளையா. ஃபோன் நம்பர் நீங்கள் விருப்பம் தான் சொல்லலாம். யாருன்னா மாடு வேணும்னா கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் தான் சொல்லுங்கள். 97 90 88 87 28 28. உங்கள் பேர் சொல்லு. ஏழுமலை. இன்னும் மாடு இருக்குங்களா நான் வீட்டில்? இன்னும் ஒன்று கூட இருக்கா? சரி. அண்ணா வந்து ஃபோன் நம்பர் சொல்லியிருக்காரு. அவர் விருப்பத்தோடு தான் கேட்டு சொல்லியிருக்கோம். ஸோ யாருன்னா கால் பண்ணிங்கன்னா அண்ணனுக்கு கால் பண்ணிவிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. இன்னொரு மாடு இருக்கான் வீட்டில். ஸோ இது வந்து ஊத்தங்கரை சந்தைக்காக கொண்டு வந்திருக்காரு. ஸோ நல்லா இருக்குது. 4 பல்லு 49,000 வந்து சொல்லியிருக்காரு. கருப்பு கலர் கூலி. இது நாட்டு மாடு தான். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இது நாட்டு மாடா வேறு ஏதாவது? நாட்டு மாடா? எந்த ஊர் மாடா? நாடு நீப்பத்தூரையா? சரி. நீப்பத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்கான். பிளாக் கலரு. பல்லுண்ணா 6 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 35 சொல்கிறேன். 35 யூடியூப். எவ்வளோ சொல்லி? 35,000 சொல்லியிருக்காங்க. 4 பல்லு. ஸோ காலை வந்து நல்லா தான் இருக்குது. காய்ச்சலாம் இல்லைங்களா? பாயாது. நல்லா அமைதியான வீட்டில் வளர்த்து மாதிரி தான். ஸோ பாயறதெல்லாம் இல்லைங்க, வீட்டில் வளர்த்து தான். நல்லா அமைதியாக தான் இருக்குது. 4 பல்லு 35,000 வந்து ரேட் வந்து சொல்லியிருக்காங்க. நீப்பத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்காரு அண்ணன். ஸோ பிளாக் கலரு. ஸோ நல்ல கோலி டைப்பில் இருக்குது மாடு. பாருங்கள், நம்ம மஞ்சு ரெட்டுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நிறைய மாடு வந்திருக்குது.
இதே பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணுகளும் வந்து ஓரளவுக்கு வந்துடுது. ரீசனபிளான ரேட்டு தான் இன்றைக்கி போயிட்டுருக்குது ஊத்தங்கரை சந்தையில். நல்லா சூப்பராக இருக்குது கண்ணுங்கள்லாம். ஓரளவுக்கு பரவாயில்ல, ரேட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல. கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க. மாட்டு கூட்டம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. கொஞ்சம் இந்த பக்கம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த இறமை மாடுங்க. ஆமாண்ணா ஆமாண்ணா. இன்னும் அடுத்த மாதம்னா ரேட்டு கொஞ்சம் கூடும். இந்த மாதம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரி 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 எல்லாம் பார்த்தா இறமை மாடுங்க. இதெல்லாம் என்ன ரேட்னா போகும்? என்ன ரேட்னா போகுது இதெல்லாம்? என்ன ரேட்டு போகும் இதெல்லாம்? நீங்கள் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? அதே கேட்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கம்மியாக போகுது. சரி சரி வியாபாரம் கம்மி தான். அடுத்த மாதம் தான் கொஞ்சம் சரி சரிண்ணா சரிண்ணா சார். இல்லை இல்லை நான் வாரம் தானே வரேன். நான் எல்லா சந்தையும் போவோம். குந்தார்பள்ளி, வாணியம்படி, மற்றப்பள்ளி எல்லா சந்தையும் 40,000 சொல்கிறாங்களா அந்த எருமை. ஸோ அதுவே கேட்குறது ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக எல்லாம் கறவை மாடுங்க தான். ஃபுல்லாக கறவை மாடுங்க. அந்த வெட்டுக்கு போகிறது எல்லாமே வந்து நிறைய வரும். ஊத்தங்கரையும் வாணியம்படியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரின்னு வச்சுக்கோங்களா. ஸோ நல்ல மாடுகளும் இருக்கும், விவசாயத்தும் வாங்கிட்டு போவாங்க. இதே மாதிரி வெட்டுக்கும் கொஞ்சம் அதிகமான மாடுங்க வந்து வெட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க. அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாமே கறவை மாடுங்க தான் ஜாஸ்தியாக இருக்குது. நாட்டு மாடுங்க ஒரு சைடாக இருக்கும். அந்த ஃபுல்லாக இந்த பக்கம்லாம் நாட்டு மாடுங்க. நல்லா வியாபாரம் வந்து இல்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் கொஞ்சம் கம்மி தான். டல்லாக எல்லாம் கும்பலாக கொஞ்சம் நின்றுட்டுருக்கு. மாடுங்கள்லாம் இன்னும் சேல்ஸ் ஆகலை. நிறைய அப்படி தான் இருக்குது, அப்படியே நின்றுட்டுருக்குது. இன்னும் வந்து கேஎஸ் வெங்கட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது. நல்லா கூலிங்க அப்படியே நிற்கிது. செம்மையாக இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ மாடு இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். எல்லாம் ஃபுல்லாக வந்து சேல்ஸ் ஆகலை, இன்னும் ரேட்டு கட்டுப்படி ஆகலை. எல்லாமே அப்படியே நிற்கிது ஃபுல்லாக. எல்லாம் ஃபுல்லாக நிற்கிதுன்னு பாருங்கள் மாடு. இன்னைக்கு ஜாஸ்தி மாடு. உள்ளே போக முடியலைங்க. உள்ளே வந்து மொத்தம் சாணி பெருசாக இது நிறையா இருக்குது. அதனால் வந்து உள்ளே நம்மளால் வந்து போயிட்டு வீடியோ எடுக்க முடியல, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது. கொஞ்சம் ஏமாந்து நின்னாலும் வந்து மாடு வந்து காலம் மெரிச்சது இல்லைன்னா மேலே வந்துடுது. சந்தையிலையும் கொஞ்சம் உஷாராக தாங்க இருக்கணும். இதெல்லாம் பாருங்கள் நல்லா தான் இருக்குது. எல்லாமே சுறுசுறுப்பாக வந்து வியாபாரம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் எருமை மாடுங்க, நாட்டு மாடுங்க. செம்மையாக இருக்குது. ஸோ அந்த பக்கம் அந்த கறவை மாடு பக்கம்லாம் உள்ளே போக முடியலைங்க, மொத்தம் சேர் சகதியமாக இருக்குது. இந்த ஜோடி வந்து நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கிது. இன்னும் வந்து ரேட்டு வந்து கட்டுப்படி ஆகாமல் அப்படியே நிற்கிது ஃபுல்லாக. ஸோ இந்த ஜோடியும் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குங்க நிறைய. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:15 ஆகுது. ஸோ காலையில் டைமில் சாப்பிட்டா தான் உண்டு, இல்லைன்னா அப்புறம் களி சொல்லியிருக்கோம் எடுத்துகிட்டு வர போயிருக்காரு. சாதம், களி, சேர்வா, இட்லி இதெல்லாம் வந்து காலைல கிடைக்கும். வறுவல் வந்து அப்புறமா போடுறோன்னு சொல்லியிருக்காங்க. வறுவலும் போடுவாங்களாம். ஸோ கறி வந்து நீங்களே எடுத்து கொடுத்தாலும் சரி, அவங்களே சமைச்சு கொடுத்தாலும் சரி 800 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கிலோவுக்கு. ஸோ நீங்களாக எடுத்து கொடுத்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரியல, நான் கேட்டு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து
ஊத்தங்க ரசம் களி தான் கேட்டேன், களி ரெடி ஆகலை, அதனால் சாதமே கொடுத்துருக்காங்க. ஸோ சாதமே நம்ம சாப்பிட்ருவோம். நல்லா சுட சுட இருக்குது. ரெடி ஓரளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி தான் இருக்குது. ஒரு டைம் நமக்கு ஆட மாட்டினோம். பரவாயில்ல ஓரளவுக்கு. ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். கேஎஸ் வெங்கட் எல்லாமே இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால வந்து கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக செம்ம சூடாக இருக்குங்க. ஆஹா, நம்மளால் சட்டுன்னு சாப்பிட முடியல. பஸ் எடுத்தாலும் சாப்பாடு சாப்பிட முடியலப்பா, செம்ம சூடாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. காரம் அதிகமாக இருந்தால் தான் வந்து நம்மளால் சாப்பிட முடியல. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. காலையில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருவாங்க. சரி பரவாயில்ல, கொஞ்சம் பஞ்சு மாதிரி போயிடுது. சூப்பராக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்ருவேன். ரொம்ப ஆடாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும். ஒரே 120 தான் சாப்பாடு, கறி குழம்பு 120. 120. கொழுப்பு வைக்க மாட்டேங்கிறாங்களா? கொழுப்பு வைக்கலையா பாருப்பா. அண்ணா ஒருத்தர் கொழுப்பு கேட்டாப்புல, கொழுப்பு வைக்கலையா கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. களியோட சாப்பிட்டாலும் சரி, சாதத்தோட சாப்பிட்டாலும் சரி 120 தான். 120 ஒர்த்து. சாதம் வாங்கிக்கலாம். சாதம் வந்து அன்லிமிட்டடு. இப்போ களி மட்டும் வாங்கிட்டு இது வாங்க. கறி இட்லிக்கு கறி மட்டும் இட்லியோட சாப்பிட்டா எத்தனை இட்லி? 4 இட்லி. 5 இட்லியா? 5 இட்லி கறி குழம்பு, அதுவும் 120. நீ களி வாங்கி கறி குழம்பு வாங்கினா 120. சாதம் வாங்கி அன்லிமிட்டட் சாப்பாடு கறியோடு வாங்கினீங்கன்னா அதுவும் 120 தான். ஈவினிங் வந்து 4 மணி வரைக்கும் இருக்குமா. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா வறுவலெல்லாம் வந்து போடுறாங்க. அதுவும் வந்து 800 கறியோட 800. சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். கொதிச்சுட்டே இருக்கும் சாம்பார். அப்படியே பார்த்தோன்னா கறியோட சுட சுட கிடைக்கும். இட்லி ஒரு பக்கம், அந்த பக்கம் வந்து இது இட்லிங்க. அதை வந்து சாதம் வடிக்கிறதுக்காக வச்சிட்ருக்காங்க. அக்கா இப்போ தான் பார்த்தோன்னா களியெல்லாம் உருட்டிருக்காங்க. நான் களி தான் கேட்டேன், ஆனால் களி வந்து ரெடியாக இல்லை. அதனால் வந்து சாதமே சாப்பிட்டேன். சரிக்கா. களி இட்லி 30 ரூபாய் தான் சார். அதான் நீங்களாம் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? 10 மணி ஆகிடும். 10-12 மணி ஆகிடுங்க. தான் ஹோட்டலுக்காரோடைய நிலைமை. ஸோ ஹோட்டலில் வச்சுருக்கீங்களா நல்லா சாப்பிடுவாங்கன்னு நினைப்பாங்க. அதுதான் இல்லை. சரிங்க. சூப்பராக சுட இருக்குதுங்க. களியெல்லாம் எப்படி பண்ணுறாங்க மட்டும் பாருங்க, செம்மையாக இருக்குது. சரிக்கா. நாளைக்கு ஜனங்களே வந்து யூடியூப் சேனல்லாம்
செம்மையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் காரம் கம்மி தான். நல்லா சாப்பிட்ருக்காங்க பாருங்க, சூப்பராக. நல்லா இருக்காங்க. காலையில் வந்து சாப்பிட சொல்லிட்டாங்களா, காலையில் நம்மளால் சாப்பிட முடியாது. சரி ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுக்கோம், பசியாவது போவோம் அப்படின்னு நல்லா சாப்பிட்டேன். நாளைக்கு வணிமடி சந்தில் பார்ப்போம். கொத்தமல்லி எல்லாம் வெட்டி கழுவி போட்டுருக்கேன். பிரதரோட தம்பி அவர் ஆம்பரில் ஒர்க் பண்ணுறாராம்.